Hi students, இன்னைக்கு நம்ம class 11 Maths Trigonometry chapterல exercise 3.2ல 8th sum பார்ப்போம் இந்த வீடியோல. The perimeter of certain sector of a circle is equal to the length of arc of a semicircle having the same radius. Express the angle of the sector in degrees, minutes and seconds ன்னு கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ perimeter of a sector of a circle. Perimeter of the sector of a circle. Sectorனா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? Is equal to the length of the arc of a semicircle. Length of the arc of a semicircle. Semicircle length na இந்த மாதிரி இதுதான வந்துரும் arc ஓட length na இதுதான் வந்துரும் நமக்கு equal னு கொடுத்திருக்காங்க with the same radius. Radius வந்து same னு கொடுத்திருக்காங்க. இதுவும் r தான் இதுவும் r தான். So express the angle of the sector in degrees, minutes and seconds. So இது நம்ம theta னு எடுத்துக்குவோம். இது center O. இங்கே O. இப்போ A இது B. ஓகேவா? Let OAB be the sector of a circle. Sector of a circle of radius r. Angle theta னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ perimeter of the sector. Of the sector. என்ன வரும் நமக்கு OA plus arc AB இது arc இல்லையா plus OB. இப்போ OA OB என்னது radius. ஸோ அப்போ ஆர்ன்னு போட்டுறேன். இது வந்து length of the arc இல்லையா அப்போ r தீட்டான்னு வரும் plus r. ஓகே அவங்க கொடுத்துருக்கிறத தான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம் perimeter of the sector. இப்போ இது பண்ணும்போது என்னாகும் r plus r 2r plus r theta. இப்போ இதிலேருந்து காமனாக நான் r எடுத்துடுறேன். r எடுத்துட்டேன்னா theta plus 2ன்னு கிடைக்கும். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது இருக்கட்டும். இப்போ நம்ம செக்டார் இது முடிச்சிட்டோம். அடுத்தது செமி சர்க்கிள் இது பார்ப்போம். லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் எ செமி சர்க்கிள். Length of the arc of the semicircle. L is equal to pi r. Length of the arc is equal to pi r. So pi r பண்ணும்போது இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா given 1 is equal to 2 னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ r into theta plus 2 is equal to pi r. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ r கேன்சல் ஆகிடும் சேம் ரேடியஸ் தான் அதனால் கேன்சல் ஆகிடும். அப்போ theta is equal to pi minus 2. பையோட வேல்யூ என்ன தெரியும் நமக்கு 22/7. 22/7 minus 2 பண்ணும்போது எல்சிஎம் பண்ணோம்னா 7 தான் வரும். 22 minus 7 2s are 14. மைனஸ் பண்ணோம்னா 22 minus 14 is equal to 8/7. இப்போ theta is equal to 8/7. இப்போ இது வந்து ரேடியன்ஸில் இருக்குது. இதை நம்ம டிகிரியாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ theta is equal to 8/7 into 180/pi. 180/pi பண்ணோம்னா
8/7 into 180 by 22/7 வரும் இல்லையா பையோட வேல்யூ. ஸோ 7 கேன்சல் ஆகிடும். 2 4s are 2 11s are. இப்போ 4 into 180 into 4 பண்ணோம்னா 4 0s are 0, 32, 720/11. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா 720/11 கிடைச்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம டிகிரி மினிட்ஸ் அண்டு செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எப்படி பண்ண போகிறோம் பாருங்கள். 720 ஃபஸ்ட்டு நான் 11ஆல் டிவைட் பண்ணுறேன். 11ஆல் டிவைட் பண்ணோம்னா 6 டைம்ஸ் போகும். 66 பேலன்ஸ் 6 வரும். 6 அப்போ 5 டைம்ஸ் 55 5 இது கிடச்சிச்சா. அப்போ 65 டிகிரின்றது நமக்கு கிடச்சிடும். இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது இது ரிமைண்டர் கிடச்சிருக்கு இல்லையா. அப்போ இதை வந்து மினிட்ஸை மாற்றணும். இதை அப்போ 5/11 இது 5ஆல் இன்னும் டிவைட் ஆகலை. ஸோ 5/11 இன்ட்டு 60ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 60ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 5 6 are 30. இங்கே போடுறேன் 30 300. 11ஆல் மறுபடியும் டிவைட் பண்ணுங்கள். பண்ணும்போது 2s are 22, பேலன்ஸ் 8, 0, 7 டைம்ஸ் போகும். 77, பேலன்ஸ் 3. ஸோ ரிமைண்டர் இங்கே 3 வந்திருக்கா. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், இது 3/11 இன்ட்டு 60. ஓகேவா. அப்போ 3 6 are 180. 180 11ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இது மினிட்ஸ் கிடச்சிச்சு நமக்கு. டிகிரி கிடச்சிருக்கு. அடுத்தது மினிட்ஸ்க்கு போட்டோம். இப்போ செகண்ட்ஸ்க்கு போட போகிறோம். இன்ட்டு 60ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு. ஸோ 11ஆல் டிவைட் பண்ணும்போது 11 1s are 11, 7 0, 11 6 are 66. போதும், 2 digits போதும். ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிவைட் பண்ணியிருக்கோம், டிகிரி ரவுண்ட் பண்ணுறேன் நான் எல்லாம். டிகிரி ரவுண்ட் பண்ணிடுவோம். டிகிரி இது 65 டிகிரி அண்ட் 27 மினிட்ஸ் அண்ட் 16 செகண்ட்ஸ். ஓகேவா. அப்போது 65 டிகிரி 27 minutes 16 seconds 2 கோடு போடணும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஆங்கிளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இன் டிகிரி மினிட்ஸ் அண்டு செகண்ட்ஸ் this is equal to theta. ஸோ இதுதான் நம்ம சம்மோட ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.